ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் நான் அப்படி செய்திருந்தால் நடந்திருக்காது, நான் இப்படி செய்திருந்தால் நடந்திருக்காது என்று சொல்லாது. அல்லாஹ் நாடியதுதான் என் வாழ்வில் நடந்தது என்று சொல். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, ஒரு முஹ்சினை பொறுத்தவரை, இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் விரும்பியது போல் நடக்காது. அல்லாஹ் விதித்ததின்படிதான் அவனுடைய வாழ்வு இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் ஒரு முஹ்சினை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும், எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும், அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலும், அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான். எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல, எனக்கு நலவு செய்பவன் தான் என் இறைவன். அல்லாஹ் கேட்டுக்கோங்க, எனக்கு சொல்றேன், ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா போதும், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும். ஃபஜ்ர் தொழுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? காலையில எழுந்து அவன் அல்லாஹ்வுக்காக என்ற காலத்தை அந்த குளிருள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ நூறு இத்தாமி யௌமல் கியாமா, மறுமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார். அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் அவரை செய்யாது. என் ரப்பை நான் நேசிக்கிறேன். என்னை படைத்தவனை, பரிபாலிப்பவனை, உணவளிப்பவனை, ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை, என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், என்ன செய்யுங்கள்? ஃபத்தபிஊனி, தூதரை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நபியை சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றினால், தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சிலர் நினைக்கலாம், அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறான்? ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அளித்திருக்கிறான்? எனக்கு ஏன் இந்த மனைவி? எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள்? ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை? ஏன் எனக்கு இந்த வேலை? ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும். அல்லாஹு அல் ஹக்கீம், அல்லாஹ் நீதியானவன். இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது. அல்லாஹ் அறிந்தவன், நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று. எனக்கு ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த செல்வம்? எனக்கு ஏன் இந்த தொழில்? எனக்கு ஏன் இந்த வேலை? அல்லாஹ் அறிந்தவன். என்ன அறிந்தவன்? எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன்.